திருவள்ளுவருடைய திருமலரடிகளை போற்றி சத்குருநாதரை வணங்கி அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தை நாம இப்ப எல்லாரும் படித்து கொண்டிருக்கோம். 4 குறட்பாக்கள் பார்த்திருப்போம். அழுக்காராமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொறாமை இல்லாம இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த பொறாமை அப்படிங்கிறது எதனால வருது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சியை கூட நம்ம பண்ணிடுவோம். எப்பவும் நாம மற்றவங்களோட நம்மள கம்பேர் பண்ணி 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 நாம அவங்கள விட வசதியோ இல்ல தாழ்த்தியோ அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு மனசுல வரும் பொழுது இந்த பொறாமையானது நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த பொறாமை அப்படிங்கிறத எப்படி வச்சுக்கணும்? அப்படியே பொறாமை இல்லாத குணம் அப்படிங்கிறது தான் உன்னுடைய இயல்பாகவே இருக்கணும். அதுதான் உன்னுடைய ஒழுக்கமாக இருக்கணும். அது இயல்பாக உன்னுடைய ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். அப்படின்னு முதல் குறட்பால ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு சொன்னார். எப்படி தண்ணீருக்கு குளிர்ச்சி இயல்போ நெருப்புக்கு சூடு இயல்போ அதுபோல நீ பொறாமையற்றவனாக இருப்பது என்பது உன்னுடைய இயல்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எப்படி இயல்பா இருக்கும்? பொறாமை இல்லாத ஒரு மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுல எந்த விதமான ஒரு குறைவும் இருக்காது. நிறைவான மனம் மட்டும்தான் பொறாமை இல்லாத ஒரு மனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில திருப்திங்கிறது இல்லைன்னா என்ன அடைஞ்சாலும் அதனால சந்தோஷமா நம்மளால இருக்கவே முடியாது. திருப்தி இல்லாத ஒரு மனதினால் எந்த விதமான இன்பத்தையும் இன்பமாக கூட பார்க்க முடியாது. அது இன்பமான சூழ்நிலையை கூட என்னால் இன்பமாக உணர முடியாது. ஏன்னா மனசுல குறை இருந்தது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறச்சே கூட என் மனசு அந்த என்ஜாய்மெண்ட்னு ஏத்துக்காத வரைக்கும் என்னால அங்க மிங்கிள் ஆகவே முடியாது. யோசிச்சு பாருங்க. நமக்கு துக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த துக்கத்துல நாம அந்த துக்கத்தோடு கலந்து போகிறோம். இன்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்பத்தோடு கலந்து போகிறோம். ஆனா அது ரெண்டுத்துக்கும் நமக்கு டூல் என்ன அப்படின்னா மனசு. இந்த மனசுல இந்த இன்பம் துன்பம் அது ரெண்டும் நமக்கு ஒரு உணர்ச்சியாக ஏற்படணும். அதுக்கான மனசாக இருக்கணும். குறிப்பாக துக்கத்தை விட்டுடலாம். இன்பமாக இருக்கும் பொழுது என்னால் இன்பத்தை உணர முடியாததற்கு பெரும் காரணம் என்ன அப்படின்னா பொறாமைதான் காரணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் கம்பேரிசன். அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்காங்களே, அவங்கள போல நான் இல்லையே. இந்த இடத்துல இல்லறத்தானுக்கு இயல்புன்னு சொல்லியிருக்கார். நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும் அந்த விஷயத்த. ஏன் இல்லறத்தானுக்கு அது இயல்பா இருக்கணும் அப்படின்னு. அவனுக்கு தான் நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும். அவனுடைய மனசு சாதாரணமா இருந்தா கூட அவனுடைய சுற்றமும் குடும்பமும் சேர்ந்து அவனை பொறாமை கொள்ள செய்யும். அவ கம்பேர் பண்ணி அவங்க வீட்டுல அப்படி இருக்கு, இவங்க வீட்டுல அப்படி இருக்கு, அவங்க அதை பண்றாங்க, அவங்க எல்லாம் டூருக்கு போறாங்க, அவங்க எல்லாம் வெளியில போறாங்க, நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க எதுவுமே வாங்கல அப்படின்னு போய் குத்தி 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 ஏதாவது ஒரு காரணத்தினால் அவன் தவறு செய்வதற்கு அவன் தூண்டப்படுவான். அதனால அது எப்படி வரும் அப்படின்னா இந்த மனசுல இந்த நிறைவுத்தன்மை இல்லாம போகும், குறைவு இருக்கும், திருப்தி இல்லாமல் இருக்கும். அந்த காரணத்தினால் அவனுக்கு பொறாமை என்பது உட்கார்ந்து. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ப்ராசஸ் நடக்கிறது. எப்படி ஒரு கெட்ட குணம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா இவ்வளவு ப்ராசஸ் அதுக்குள்ள நடக்கிறது. அதனாலதான் சொல்றார் இயல்பாக்கிடுப்பாத. முதல்ல நீ ஆரம்பத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து அதை பழக்கிக்கணும் அப்படிங்கிறதுதான் அந்த இயல்பு ஆக்குறது அப்படிங்கிறது. அதனால நமக்கு இந்த இந்த இதனால இதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டா விழுப்பேற்றின் அத்துப்பதில் அப்படின்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. விழுப்பம்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? கோஷன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உயர்ந்ததில் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். விழுப்பு பேரு அப்படின்னா என்ன? பாக்கியம். உயர்ந்ததில் உயர்ந்த பாக்கியம்ங்கிறது என்ன? நம்ம கண்ணை மூடிண்டு நம்ம எல்லாரும் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்ணை மூடிண்டு அந்த விஷயத்த சொல்லிடுவோம். உயர்ந்ததில் உயர்ந்தது அப்படின்னாலே முக்தி தான். அந்த முக்திங்கிறதுக்கு என்ன டெபினிஷன்? அமைதியான ஆனந்தம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா என் மனசுல அமைதியான ஆனந்தம் இருப்பதுதான் எனக்கு உயர்ந்த செல்வம். செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு அப்படின்னு சொன்னார் குமரகுருவர். அதனால எனக்கு அந்த நிறைவு தன்மை இருக்கே அது எனக்கு எப்போதும் முன்னாடி குரல்ல பாட்டு பாருங்க இயல்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப இயல்பாக இருப்பு யார் ஒருத்தனுக்கு பொறாமை இல்லையோ
அவன்தான் நிஸ்பிருக அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் கீதை. அவனுக்கு எந்த ஆசையுமே இருக்காது. இது வாங்கணும், அது அல்ப ஆசைன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சரியான அல்ப ஆசை அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அல்பம்னா என்ன, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது. ஒரு ஒரு போதுமே, இந்த வயசுக்கு மேல இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு அதுல இருந்து விலகிக்கிறது இல்லை. சும்மா துணுண்டு கொடு அப்படின்னு ஒரு மனசு கேட்கும். அப்ப அதை சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஆசைகள் தான், ஆசைகளுடைய ஒரு நிலைகள். கொஞ்சம் நிறைய ஆசை இருக்கு சின்ன வயசுல, அப்புறம் கொஞ்சம் மாறுது, அப்புறம் கொஞ்சம் மாறுது. சாகற போது கூட எதனா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படாம இந்த மனசு இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து குறையா, மனிதனுடைய குறை அல்ல, மனசினுடைய குறை. மனசுல அவ்வளவு இது இருக்கு, இன்செக்யூரிட்டி இருக்கு. பொறாமை அப்படிங்கிறது இன்செக்யூரிட்டினால வருது. எனக்கு வந்து எனக்கு எனக்கு இது கிடைச்சாதான் நிறைவு வருது, இல்லைன்னா எனக்கு நான் ஐம் நாட் செக்யூர்டு அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கு, அதனால வருது. யாருக்கு எல்லா லெவல்லையும் இருக்கு பொறாமைங்கிறது, எல்லா லெவல்லையும் இருக்கு. ஃப்ளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல போறவனை பார்த்து எக்கானமில இருக்கிறவன் பொறாமப்படும், எக்கானமியை பார்த்து ட்ரெயின்ல இருக்கிறவன் பொறாமப்படும், ட்ரெயினை பார்த்து பஸ்ஸை பார்த்து நடராஜா சர்வீஸ்னு எல்லாருமே பொறாமதான். ஒவ்வொருத்தருமே எங்கேருந்து அடுத்தடுத்த நிலைகளை பார்த்து பார்த்து அது எனக்கு கிடைக்கலையே, அது எனக்கு கிடைக்கலையே. இதற்கு மெயின் காரணம் என்ன? திருப்தி இல்லாத தன்மை. தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன இருக்கோ அதுல திருப்தி படணும். முக்கியமா யாரு? இல்லறத்தான் திருப்தி படணும். அப்படிங்கிறதுனாலதான் இதை இல்லறத்தானுக்கான இல்லறவியல்ல கொண்டு வந்து வச்சிருக்க. இங்க பழகின்றாதான் அவனுக்கு அவனுடைய பாதை. என்ன பாதை? நம்ம எப்பவும் என்ன பாக்குறோம்? அறம், பொருள், இன்பம், வீடு, மோட்ச பாதைக்கு இதெல்லாம் தடை. எனக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ். நான் இப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா நம்ம இப்ப அதே டாபிக் தான் நம்ம படிக்கிறோம். விவசாயாத்மிகா புத்திகி. ஒரு இடத்துக்கு போக மாட்டேங்கிறது இந்த பார்வை. சும்மா எனக்கு அது வேணும், இது வேணும், அவங்கள மாதிரி வேணும், இவங்கள மாதிரி. விழுப்பேற்றின் அத்தொப்பதில் அப்படின்னு சொன்னார். அது இல்லாத மனம், அதுதான் நமக்கு நிம்மதியான மனம். அப்புறம் அடுத்த குறள்ல சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? கோவப்பட்ட யார் தெரியுமா பொறாமப்படுவா? அரண் ஆக்கம் வேண்டாதான் தான் பொறாமப்படும். உனக்கு வந்து இப்ப நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உருப்படாம போகணும்னா இதை பண்ணு நீ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் அவர் சொல்ற. நீ வந்து உனக்கு பிறனாக்கம் பேணாத அழுக்கறுத்தல் என்பது உன்னுடைய ஆக்கத்தையும் உன்னுடைய அறத்தையும் கெடுக்கும் அப்பா. அது உனக்கு வேண்டாம்னு சொன்னா நீ பண்ணு. அப்ப உனக்கு வேணுமே, உனக்கு புண்ணியம் வேணும், உனக்கு இகலோக சுகம் வேணும், செல்வம் வேணும், பரலோக சுகம் வேணும், இதெல்லாத்துக்காக தானே கஷ்டப்படுற. அப்புறம் நீ அதெல்லாம் விட்டுடுவப்பா அப்படின்னு ஒரு அக்கறையோடு கூட ஒரு கோபமாக அந்த குரலை சொன்னார். அடுத்த குரல்ல என்ன சொன்னார்? அழுக்காற்றின் அல்லவை செய்யார். அந்த இடத்துல செய்யாருங்கிறதுக்கு முன்னாடி பரிமேலழகர் ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் கிட்ட மைக் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் நான் கண்டுபிடிச்சது. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் அப்படின்னு சொன்னார். என்னத்துக்கு யாரு செய்யார்? யாரு செய்யாருனாக்க அறிவு இருக்கிறவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறத பரிமேலழகர் ஆட் பண்ற. அதுல இல்ல குறள்ல 7 சீர் தானே, அதனால கொண்டு சொல்லிட்டு அந்த பொருளை புரிய வைக்கணும். அதுக்காக தான் இந்த உரை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும். யாருக்கு அறிவு? ஏன் அது அறிவுள்ளவர்ங்கிறத எப்படி போட்டார்னா, ஏன்னா அறிவுள்ளவனுக்குத்தான் இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கு அறிந்து. அவனுக்கு தான் தெரியும் இதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன. நீ இந்த மாதிரி பண்ணினியானா, நீ வந்து மத்தவன் மேல பொறாமப்பட்டியானா உனக்கு என்னென்னலாம் கெடுதல் வரும் அப்படிங்கிறத அறிவுள்ளவனுக்கு தெரியும். அவனுக்கு எப்படி அறிவு வந்தது? நல்லவர்களோடு பழகி, அறநூல்களை கற்று, நல்ல சத்சங்கத்தில் இருந்து, நல்ல பெரியோர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டு, இந்த மாதிரி எல்லாம் அவன் அறிவை விருத்தி பண்ணிக்கிறான். அப்படி விருத்தி பண்ணி கொண்டவனுக்கு என்ன ஆகும்? இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு தீய காரியம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அது தெரிஞ்சவன் அதை செய்ய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம குழந்தைகளுக்குலாம் சொல்லணும், நீ குட் பாயா இருந்தா நீ இதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி சொல்ற. இப்ப முதல்ல கொஞ்சம் கோச்சுன்ட்டார, அடுத்தது சொல்ற, பாரு உனக்கு மூளை இருக்கிறவன் அதை செய்யவே மாட்டான். உனக்கு மூளை இருக்கா இல்லையா? நீ செய்யக்கூடாது. அப்படி நம்ம நம்ம வள்ளுவர் நம்ம கிட்ட வந்து பேசுற மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப ஆசையோட நமக்கு வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு தவிக்கிறார் அவர். எப்படியாவது இந்த இவர்களுக்கெல்லாம் இந்த தீய குணங்கள்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நமக்கு இந்த ஒரு ஃபேஷன்ல சொல்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த குறள் பார்க்கலாம். இன்னைக்கு 165வது குறள். இந்த பொறாமைக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு சொன்னா துரியோதனன் தான். எப்படி வந்து அவனுடைய குலமே அழிந்தது அப்படிங்கிறத பொறாமை ஒரே ஒரு குணம் தான். அந்த ஒரு குணம் இருக்கே அவனால அக்செப்டே பண்ண முடியல.
அவர்கள் வாழறதே அவனால அக்செப்ட் பண்ண முடியல. அதனாலதான் அவர்கள் எப்படியாவது மடிந்தே போக வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப இது பண்ணினான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் குணம் யாருக்கு அப்படின்னு கேட்டா யுதிஷ்டிரருக்கு. அவருக்கு வந்து என்னவா இருந்தாலும் சரி மன்னிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அடுத்தது 165வது பக்கம். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. அழுக்காறு உங்களுக்கு தெரியும். அழுக்காறுக்கு வந்து பொறாமைங்கிறது தான் அர்த்தம். அப்படி அழுக்காறுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அழுக்கு பிளஸ் ஆறு கிடையாது. அழுக்காறுங்கிறதே ஒரு வேர்டு தான். அழுக்காறுன்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். உடையார்க்குன்னா அது அந்த அழுக்காறு என்ற குணமுடையவர்க்கு, அந்த பொறாமை என்ற குணமுடையவர்க்கு. அது சாலும் அது சாலும்னா அது ஒன்னே போரும். அது அந்த இடத்துல அதுவே சாலும் அப்படின்னு படிக்கணும்னு பரிவேழழகர் உரை எழுதியிருக்கு. ஏன் அதுவே சாலும்னு சொல்றாருன்னா, வேற ஒண்ணு வந்து அவனுக்கு கெடுதல் பண்ண வேண்டாம். அது ஒண்ணே போதும். நிறைய அவனுக்கு வந்து கெட்ட குணம் இருந்து, அதனால அவன் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறதே வேண்டாம். இந்த ஒரு கெட்ட குணமே அவனை அழிக்கிறதுக்கு போறோம். ஒன்னார்னா பகைவர். வழுக்கியும் கேடு என்பது. ஒருவேளை பகைவர் வந்து நமக்கு கேடு பண்ணறதுக்கு விட்டுட்டாங்க, நம்மள போனா போறான்னு விட்டுட்டாங்கன்னா கூட இது இருக்கே உட்பகைன்னு பேரு. உள்ளுக்குள்ளேயே இருக்கிற இந்த பகை இருக்கே, இந்த பகை வந்து நம்மள கெடுத்துடும். அந்த அந்த பர்சனை வந்து கெடுத்துடும் அப்படின்னு சொல்ற. பகை ஒருத்தன் கெடணும்னா என்ன ப்ராசஸ்? கெடுறதுக்கு என்ன வந்து இது இருக்கு? வெளியில இருந்து தான் அவனுக்கு அட்டாக் வரணும். கரெக்ட்டா? ஒரு சாதாரண ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு வெஜிடபிளே வந்து கெட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? அது வெளியில இருந்து இந்த காற்றுனாலையும், அந்த தூசியினாலையும், மைக்ரோப்ஸ், இந்த பாக்டீரியா இதனாலலாம் அது வந்து பாதிக்கப்பட்டு தானே அது கெட்டு போகுது. தானா உள்ளே இருந்து கெடுறதுக்கு ஒரு ஒரு வேலை பண்ண முடியுமான்னா, அது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த அழுக்காறு தான் பண்றதாம் அந்த மாரி. இவனுக்கு வெளியில இருந்து வந்த பகைவர்கள் வந்து அவன வந்து அட்டாக் பண்ணி இவன அழிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்கலாம் கூட இவன வந்து விட்டுட்டு இவன ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு நெனச்சுட்டா கூட, ஒருத்தனுக்கு அந்த பொறாமைங்கிற குணம் மட்டும் இருந்துடுத்து அப்படின்னா, அது எப்பவும் துன்பத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கும். என்ன அப்படி ஒரு பொத்தாம் பொதுவா சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்படி வந்து பொறாமைங்கிற குணம் வந்து எப்பவும் துன்பத்த குடுக்கும்னு சொல்றீங்க? நம்ப ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. பொறாமை, போட்டி அப்படிங்கிறதுக்கெல்லாம் சட்டில் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. நம்ம நினைப்போம் எப்பவுமே, மத்தவங்கள பார்த்து கம்பீட் பண்ணி பண்ணி தானே முன்னேறணும். அப்படிதானே அதானே வந்து ஸ்கேல் அப்படின்னு. கிடையாது. கிருஷ்ணரும் அத ஒத்துக்கிறது கிடையாது. அறநூல்கள் எதையுமே ஒத்துக்கிறது கிடையாது. வள்ளுவரும் அத ஒத்துக்கிறது கிடையாது. உனக்கு இன்னொருத்தன் ஸ்கேல் கிடையாது. உனக்கு நீதான் ஸ்கேல். உன்னோட நேத்தியத நீ இன்னைக்கு பீட் பண்ணிக்கோ. அடுத்தவன போய் பார்த்துன்னு உட்கார்ந்துருக்காத. ஸ்கேல்ன்னு நான் எப்பவுமே என்னோட பொண்ணுகிட்ட சொல்வேன். உன்னோட இலக்கு என்ன அப்படின்னா 100 தான் இலக்கு அவ்வளவுதான். மார்க்கோட ஹையஸ்ட் என்ன 100 தான் அவ்வளவுதான் இலக்கு. என்னோட இலக்கு என் பக்கத்துல இருக்கிறவன் எவ்வளவுங்கிறது கிடையாது. அந்த இலக்கை நோக்கி நாம ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுல எவ்வளவு வரமோ வரும். இன்னைக்கு வர இந்த மாசம் இவ்வளவுதான் வந்தோமா, அடுத்த மாசம் நம்ம இலக்கை நாமளே பீட் பண்ணிட்டு போகணும். அவ்வளவுதான். பட் இந்த பக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுப்பேன் வந்து அப்பப்போ சொல்றேன். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றுவரிது. அந்த இடத்துல இந்த ஒப்பீடுகளை பற்றி நிறைய நாம வந்து சிந்தனை பண்ணியிருக்கோம். என்ன சிந்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேர்மறையான ஒப்பீடுகள்ல பிரச்சனை கிடையாது. எதிர்மறையான ஒப்பீடுகள் தவறு. இன்னொருத்தர பார்த்து நான் வந்து அது மாதிரி ஆகணும்னு நினைக்கக் கூடாது. நான் வந்து அவங்களோட முயற்சியை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாமே தவிர்த்து, நம்ம இந்த அழுக்காராமை முகவரை பார்க்கும்போது கூட இந்த விஷயத்த பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, மற்றவர்களுடைய முயற்சியின் பலன்ல நம்ம கண்ணு போயிடக்கூடாது. முயற்சியில தான் நம்ம கண்ணு போகும். அந்த அளவு முயற்சி நான் செய்தேனா? அந்த முயற்சியை நான் போடுறதுக்கு நான் வந்து ஒப்பிட்டுக்கலாமே தவிர்த்து, நான் இந்த பலன்ல ஒப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு பொறாமை தான் வந்து சேரும். அப்போ நான் தொடர்ந்து நான் போட்டி போடணும் அப்படின்னாக்கா, நான் எனக்கு டார்கெட் செட் பண்ணணுமே. ஐ நீட் அ டார்கெட் அப்படின்னு. நான் எத்தன ஸ்லோகம் நீங்க எத்தன ஸ்லோகம் படிச்சீங்க? நீங்க எத்தன ஸ்லோகம் ஐயய்யோ! அவங்க அவ்வளவு ஸ்லோகம் படிச்சுட்டாங்களே! விளங்குமா? ஸ்லோகம் படிக்கிறதோட பர்ப்பஸ் என்ன? ஸ்லோகம் படிக்கிறதோட பர்ப்பஸ் மன அமைதின்னு சொன்னா, ஐயோ! நீங்க அவ்ளோ படிச்சுட்டீங்களா? நீங்க அவ்ளோ கிளாஸ் போறீங்களா? நீங்க உங்களுக்கு எவ்ளோ ஸ்லோகம் நடத்தியிருக்காங்க? அச்சச்சோ! எங்களுக்கு நடத்தவே இல்லையே! இதெல்லாம் வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு நல்லதா? நம்ம மனசுக்கு அமைதிக்கு நல்லதா? நல்லதே கிடையாது. இதெல்லாமே நான் எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து ஒன்லி சத்தான விஷயமாவே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, அசத்துல ஏற்கனவே பொறாமை இருக்கிறதுக்கு நமக்கே நெறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியுது.
நம்ம நினைச்சுட்டு இருப்போம் ரொம்ப சத்தான விஷயம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பொறாமை வேலை செய்யாதுன்னு கிடையவே கிடையாது. அங்கேயும் தாண்டவம் ஆடும் அது. அதனாலதான் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இங்கேயும் ஆடுறது அப்படிங்கறத நம்ம அப்ப இங்கேயே ஆடுறதுன்னா அங்க ஆடாம இருக்குமா? அதனால நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் சரி, அது ஆன்மீக காரியமாக இருந்தாலும் சரி, உலகியல் காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு நாம தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் முன்னாடியும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்மளோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நாமளே எழுதணும். நம்மளோட ரேங்க் கார்டை நாமளே பார்க்கணும். இது நான் இன்னொருத்தருக்காக கிடையாது. நான் ஆன்மீகத்தில் எந்த அளவு நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்பதற்கு எனக்கு நானே அளவுகோல். நேற்று நான் எத்தனை விஷயங்களுக்கு என்னை வருத்திக் கொண்டேன், இன்று அதில் எத்தனை விஷயங்களை குறைத்திருக்கிறேன். எனக்கு நானே தான் அளவுகோல். அதனால இதுதான் பொறாமைப்படாம இருக்கிறதுக்கான ஒரே வழி, திருப்தியா இருக்கிறதுக்கான ஒரே வழி. இன்னொருத்தரை பார்க்க கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பொறாமை ஏன் உட்பகையா இருந்து அழிக்கிறதுன்னா, அதை அட்டாக் பண்ற பிளேஸ் அந்த மாதிரி. அது எந்த பிளேஸ் அட்டாக் பண்றதுன்னு பாருங்க. மனசதான் அட்டாக் பண்றது. மனையேவ மனுஷியானாம் பந்த மோக்ஷயோகோன்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம். இப்போ மனசுதான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். மோட்சம்னா இந்த இடத்துல நீங்க மோட்சம்னே கூட எடுத்துக்கலாம், இல்ல ஒரு லிபரேஷன், விடுதலை. அப்படிதான். எது ஒரு ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் மனசுதான் காரணமா இருக்கு. இது பந்தப்பட்டுக்கிறதுக்கும் நம்ம பாண்டிங்ல மாட்டிக்கிறதுக்கும் மனசுதான் காரணமா இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மனசை பத்திரமா வச்சுக்கணும். ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்து வச்சுக்கணும். அதனாலதான் சிவானந்த லகரியில பகவான நீ மனசுல உட்காரு, மனசுல உட்காருன்னு நிறைய ஸ்லோகத்துல சொல்றாரு. காரணம் என்ன? என்னோட மனசு ரொம்ப முக்கியம். என் மனசுல அந்த தெய்வீக சிந்தனைகள் இருக்கணும். நான் அந்த தெய்வீக சிந்தனையின் மூலமாக என் மனசை சுத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க மனசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இப்ப மன அமைதியை இந்த பொறாமையானது கெடுக்கிறது. அது மட்டும்தான் பண்றதா? மன அமைதியை கெடுக்கிறதா? மன அமைதி கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவான்? சிந்தனையை தாறுமாறுமாக போக செய்யும். இப்ப அவனுக்கு பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கல்வி அப்புறம் செல்வம், இந்த 2 பிளேன்ல தான் இந்த பொறாமைங்கிறது நமக்கு பிரச்சனையா வரும். புகழ் இன்னொன்னு கூட வச்சுக்கலாம். அவன் ரொம்ப படிச்சிருக்கானா, அவனுக்கு நிறைய விஷயம் தெரியுதா, அப்ப நான் அவனை எப்படியாவது மட்டம் தட்டி ஆகணும். அவனை எப்படியாவது அசிங்கப்பட வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல அவனை நான் ஹீ இஸ் ராங் அப்படின்னு நான் காட்டணும். இந்த எண்ணம் எல்லாம் எதனால வருதுன்னா பொறாமையினால வரும். இது சிந்தனையை தாறுமாறுமாக வேலை செய்ய வைக்கிறது. தர்மத்தின் வழியில போக வைக்காது. அப்ப அதர்மத்துல போக வைக்கும். அதர்மத்துல போனா என்ன ஆகும்? தீயுழி உய்த்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்க முன்னாடி. பின்னாடி சொல்ல போற தீயுழி உய்த்து விடும். தீயுழின்னா என்ன? நரகத்துல தள்ளிடும் நம்மள. நமக்கு அறம் வேண்டான்னா கூட அதுக்காக நரகமா வேணும்னு சொல்லுவோம். நமக்கு புண்ணியம் வேண்டான்னு நான் சொர்க்கம் வேண்டான்னா கூட சரி திரும்பி நான் மனுஷனாவது பிறந்து தொலைக்கிறேன் அப்படின்னு தான் ஒத்துப்பானே தவிர்த்து, அவன் போய் இல்ல எனக்கு பரவாயில்ல, நரகத்துல ஒரு டெனியூர் போடுப்பா, நான் அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன், 2 கும்பி பாகம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவானா என்ன? ஒருத்தன் கூட ஒத்துக்க மாட்டான் அதுக்கு. ஆனா தீயுழி உய்த்து விடும்னு சொல்ற, அதனை பயமுறுத்துற. நீ பொறாமைங்கிறத மனசுல வச்சுட்டு இருந்தா சிந்தனைக்கு தாறுமாறுமாக சென்றால் என்ன ஆகும்னா கெட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணும். அந்த வஞ்சனை வரும், பொய் வரும், சூது வரும், எல்லாமே வரும். இது ஒண்ணு மட்டும் இருந்துடுது அப்படின்னு சொன்னா மத்தவங்க எல்லாரும் கேட்காம வர விருந்தாளிகள் மாதிரி உள்ள வந்து கொண்டே இருப்பாரு. விஷயம் நாம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் வேணும்னு தப்பு பண்ண மாட்டோம். ஏன்னா யாருக்குமே நல்லவங்களா இருக்கணும், எல்லாரும் நம்மள நல்லவங்கன்னு அறியணும்னு தான் ஆசையா இருக்கும். சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நம்மை தவறு செய்ய தூண்டுகிறது. இந்த இல்லறத்தானுக்கு ஏன் இதை முக்கியமா சொல்லியிருக்கு அப்படின்னா, அவனுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமையும். அவனுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ், அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் அவன் ஹேண்டில் பண்றதுக்காக அவன் நிறைய தப்புகள் செய்யறதுக்கு அவனுக்கு சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி அமைந்தது. அப்போ அவனுக்கு அதுல இருந்து அவன் எப்படி பாதுகாத்துப்பான்? எப்படி பாதுகாத்துப்பான்னா கொஞ்சமாவது திருக்குறள் படிச்சா பாதுகாத்து. எப்போ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு இந்த எண்ணம் ஒண்ணு வருது அப்படின்னா கூட ஒரு ஜெர்க்காகும் மனசு, ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆஹா, சொல்லியிருக்காரே வள்ளுவர், இது பண்ணவே கூடாது அப்படின்னு. இது இல்லாத மனம்தான் மேன்மையான மனம்னு சொல்லியிருக்காரு, இது இருந்தா கெடுதல்னு சொல்லியிருக்காரு, அதனால நாம இதை விட்டுடணும்ன்ற எண்ணம் வரும் இல்லையா? படிக்கிறதோட பர்பஸ் அது ஒண்ணுதான். அதனால நம்ம இல்லறவியல் அப்படிங்கறதுல கொண்டு இதை ஏன் வச்சிருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு மனசு கெடுறதுக்கு. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வேல்யூவா இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்தது பார்க்கலாம். 166. இது ஒரு முக்கியமான குறள். இது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்.
கொடுப்பது அப்படின்னு சொன்னா ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். வந்து தன்கிட்ட இருக்கிற பொருளை மற்றவர்களுக்கு தானமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அழுக்கறுப்பான் சுற்றம். அழுக்கறுத்தல் அப்படின்னா என்ன? பொறாமைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அழுக்கறல்னா பொறாமைன்னு அர்த்தம். அழுக்கறுத்தல் அப்படின்னா பொறாமைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு என்ன என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா அவனுடைய சுற்றம்ங்கிறது யாரு? அவனை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாரும் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இந்த இதுல வந்து உடுப்பதும் உண்பதும்ங்கிறத ஒரு அளபெடையாக போட்டிருக்க. ஒரு ஒரு சட்டிலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அளபெடையாக போட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க உரையாசிரியர்கள் தான்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துருமா. ஸ்லோவா இது ஸ்லோ பாய்சன் மாதிரி இது வந்து உடை உணவு இது ரெண்டும் இல்லாமல் அழிந்து போய் விடுவார்கள், கெட்டு விடுவார்கள். நாளடைவில் அதனுடைய தேய்மானம் என்பது தெரியும். அதனுடைய வீழ்ச்சி, தேய்மானம் இல்லை, அதனுடைய வீழ்ச்சி என்பது தெரியும். அப்போ உடனே இமீடியட்டா நான் இவனுக்கு கொடுக்குறேன், ஒருத்தர் வந்து என் கையை தட்டுறாருன்னா உடனே அவருக்கு வந்து ஜீபூம்பான்னு ஒன்றும் ஆயிடாது. ஸ்லோவா அவருக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு துணியும் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு ஆயிடும். அறக்கடவுள் சும்மா இருக்க மாட்டார். அவர் வந்து பார்த்து கொண்டே இருப்பார். யார் யார் என்னென்ன தப்பு பண்ற, தப்புக்கு ஏற்ற தண்டனைக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நீ ஒருத்தனுக்கு நீ கொடுக்கலன்னா போய்க்கோ, பிரச்சனை கிடையாது. பின்னாடி ஒப்புர வரிதல் ஈகையில எல்லாம் படிப்போம். கொடுக்கலன்னா அவனை பத்தி எப்படி திட்டுறாரு அப்படின்னு. கொடுக்கலன்னா போய்க்கோ, உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னோட பிரச்சனை அது. ஆனா இன்னொருத்தன் கொடுக்குறானே அதை எப்படி நீ தடுக்கலாம்? இவர் கொடுக்கும் பொருளால் அவன் வந்து நல்லா ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சு தடுத்தான்னா அது தப்பு. அதான் முக்கியம். சில சமயம் இந்த இடத்துல நமக்கு ஒரு இது வரும். இந்த குறள் நமக்கு படிக்கச்சு நமக்கு ஒரு குழப்பம் வரும். இப்ப நாம வந்து சில பேர் நம்மள கேட்பாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் டொனேட் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, பண்ணலாமா அப்படின்னு. நமக்கு தெரியும் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னாக்கா, நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு அவளோட அந்த அக்கௌண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேண்டாம், நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது இங்க தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது நமக்கு நியாயமாக சேர வேண்டியதை தடுத்தால் அது தவறு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரையுமே நம்ப முடியல. யார் வேணா வந்து ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்ன போட்டுட்டு கொண்டு வந்து நீட்டுறா. அப்ப நம்ம அதுக்கு வந்து நம்ம பணத்தை நான் கொடுக்க போறேன், நீ தடுக்கிற அப்படின்னு அப்படி இந்த குறளை அப்ளை பண்ணிக்க கூடாது மைண்ட்ல. அதனால நம்ம ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். நியாயமாக ஒருவருக்கு இன்னொருவர் உதவி செய்வதை தடுப்பதற்காக ஒருத்தன் போனான்னா அவனுக்கு அவன் அழுக்கறுக்கக்கூடிய அது பொறாமையினால போனான்னா அதையும் பார்க்கணும். அவன் மனசுல வந்து இவனை காப்பாத்துற எண்ணம் இருந்து போனான்னா பரவாயில்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், காய்க வாச்சிக்க மானச கர்மம்னு 3 விதமா கர்மம் இருக்கு. எந்த கர்மமா இருந்தாலும் அதுக்கான பலனை நம்ம அனுபவிப்போம். நம்ம உடலால செய்தாலும் சரி, மனதால் தவறு செய்தாலும் சரி, சொல்லால் தவறு செய்தாலும் சரி, நமக்கு அதற்கான பலனானது கிடைக்கும். அப்போ நான் வந்து மனசுல வந்து அவனுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணத்துல செஞ்சேன்னா அது நிஜமாவே நல்லதா இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பொறாமப்படுறேன், எனக்கு கொடுக்கலாம்ல, இவர் என்ன இவ்வளவு சொத்தை வச்சுட்டு எனக்கு கொடுக்காம கொண்டு போய் அவங்க கொடுக்குறாரு பாரு அப்படின்னு நினைச்சு யாராவது தடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரைட்டே கிடையாது அப்படிங்கிறது. நீ தடுத்தியானா உன்னோட சுற்றமே கெடும் அப்படின்னு இங்கேயே நமக்கு தோணும். ஏன் சுற்றத்தெல்லாம் இழுக்கிறாரு இவரு, கெடும் சொல்லிட்டு போக வேண்டியதானே, சுற்றம் வரைக்கும் போறாரு இவரு அப்படின்னா ஒரு இல்லறத்தானின் பலம் என்ன? அவனுடைய சுற்றம் தான் அவனோட முதல் பலமே இல்லையா? அப்போ இவன் யாருக்காக வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? நம்ம முன்னாடி இல்வாழ்க்கைக்கு உடனே டக்குன்னு ஓடி போகும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க. ஒக்கல் சுற்றம். அந்த இத்தனை பேருக்காக வேலை செய்யறானே அவளுக்கெல்லாம் கெடுதல் வரும் அப்படின்னாக்க இவன் உடனே அது ஜெர்க்காய் திரும்புவானா மாட்டான். ஐயோ நான் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவனுக்கு இந்த சுற்றங்களோடு சூழ்ந்து இருப்பதுதான் இல்லறத்தானின் லட்சணமே. ஒருத்தன் தனியா நான் மட்டும்தான் இருப்பேன், எனக்கு யாரும் எங்க வீட்டுக்கு வரவும் கூடாது போகவும் கூடாது, என் வீட்டு டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா அவன் என்ன இல்லறத்தான்? அவன் வள்ளுவரோட பாஷையில அவன் இல்லறத்தானே கிடையாது. ஏன்னா விருந்தோம்பல் பண்ணணும், அப்புறம் அவன் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் இன்முகத்தோடு அவன் பேசணும், அவர்கள் செய்ததற்கு இவன் நன்றியோடு இருக்கணும்னு நிறைய வரிசையை கட்டி சொல்லிட்டு இருக்க. ஒத்துருமே வரக்கூடாது என் வீட்டுக்கு இருக்கிறவன் எப்படி சுற்றமற்றவன் எப்படி இல்லறத்தானாக இருக்க முடியும்? அதனால் சுற்றம் என்பது அவனுடைய ஒரு லட்சணமாக மாறி போகிறது. அதை வந்து சொன்னாதான் இவனுக்கு ஒரு பயம் இருக்கு. ஐயோ என்னை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வருமா, அப்ப நான் இந்த தப்பை செய்யணும். எனக்கு மட்டும் நான் கூட பரவாயில்ல, ஏதோ நான் மட்டும் அழிஞ்சு போவேன்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை கெட்டு போகுமா, அப்ப நான் இதை செய்ய மாட்டேன். இதுல வந்து கம்பராமாயணத்துல கம்பர் வந்து இதே சொற்களையே எடுத்து கையாள்றார். எங்க அப்படின்னா
ராமருக்கு வந்து விஸ்வாமித்திரர் சொல்றார் இந்த அவதாரங்கள் பத்தி சொல்லும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய விஷயத்த சொல்றார். அப்ப வாமன அவதாரத்துக்கு அவர் இந்த நீரை வார்த்து கொடுக்கும் பொழுது சுக்ராச்சாரியார் வந்து ஒரு புழு வடிவெடுத்து அந்த நீரை கொடுக்காம அவர் வந்து இது பண்ணுவார், தடுப்பார். சுக்ராச்சாரியார் அதுக்கு முன்னாடி மகாபலி கிட்ட கொஞ்சம் வாப்பா பேசணும், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இதுல ஏதோ ஒரு சூது இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. அப்படி சொல்லும் பொழுது அவன் வந்து கேட்க மாட்டான். இல்ல இல்ல நான் வாக்கு குடுத்தாச்சு, நான் குடுத்ததுதான், நான் சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த அவன் சுக்ராச்சாரியார் கிட்ட அந்த மகாபலி சொல்ற மாதிரி ஒரு 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 பாடல் எழுதியிருப்பார். கொடுப்பது விலக்கு கொடிநோய் உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் அப்படின்னு. அதே வார்த்தையே யூஸ் பண்ணிருப்பார். வள்ளுவரை நிறைய எடுத்து கையாண்டிருப்பார் கம்பர். அதனால இது வந்து உனக்கு மட்டும் கெடுதல் இல்ல, உன்னுடைய சுற்றத்திற்கே கெடுதல் அப்படிங்கிறது இதுல முக்கியமா எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இத சொன்னாதான் அவன் பயப்படுவான் அப்படின்னு. அதனால மற்றவனுக்கு கொடுப்பதை பார்த்து ஒருத்தர் பொறாமையே படக்கூடாது. பொறாமைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு தான் வந்து கெடுதல முடியும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்புறம் 167 பார்க்கலாம். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அழுக்காறு உடையானை செய்யவள் அவ்வித்து தவ்வையை காட்டிவிடும் அப்படின்னு இத பொருள் எடுத்துக்கிறோம். அழுக்காறு உடையானை தெரியும், பொறாமை இருக்கக்கூடியவனை, பொறாமை கொண்டவனை. செய்யவள் அவ்வித்து, செய்யவள் அவ்வித்து அப்படின்னு சொன்னா அவளால் பொறுக்க முடியும். மனம் கோடுகிறது, மனம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாளாம். யாரு? செய்யவள், திருமகள். அவ என்ன பண்றாளாம், அவளோட அக்கா, அவளுடைய தமக்கை திருமகளுக்கு அக்கா வந்து செல்வத்தை கொடுப்பவள் திருமகள், செல்வத்தை எடுப்பவள் அல்லது கொடுக்காமல் இருப்பவள் அவ இது திருமகளுடைய அக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவ அந்த அந்த அக்காவை என்ன பண்ணுவாளாம், அவன்கிட்ட போகிறதுக்கு அவ வந்து அனுப்பி விட்டுருவான். தவ்வையை காட்டிவிடும். காட்டிவிடும்னா அந்த அக்காவை அங்க கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டு போயிடுவாளாம். சும்மா போக மாட்டா இவ. நீங்கி விடுவாள். விடும்னா நீங்கி விடுவாள். இவ மட்டும் நீங்கினா பத்தாதா? இல்ல, இவ நீங்கிறதோட இல்லாம கெடுதலை உண்டு பண்றதுக்காக அவங்க அக்காவையும் கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டு போயிடுறா அப்படின்னு. அப்போ 2 பிரச்சனை வருது. ஒண்ணு, எனக்கு பைசா இல்லாம போயிடுறது. இன்னொன்னு, எனக்கு பைசா இல்லாம போற சூழ்நிலையில தான் எல்லா பிரச்சனையுமே எனக்கு வருது. இது யாராவது விரும்புவாளா? யாருக்குமே இந்த இந்த ஒரு நிலை தேவை மனசுல வந்து விருப்பமே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லோரும் எப்பொழுதும் நமக்கு சந்தோஷமா இருக்கத்தான் விரும்புறோம். அதனாலதான் திருவள்ளுவர் இதை போட்டு பயமுறுத்துறார். அவ்வித்து அழுக்கார். அவ செய்யவள் அவ்வித்து போவா அப்படின்னு. செய்யவள் அவ்வித்து போவா அப்படின்னா அதாவது இந்த திருமகளானவள் மனம் வருந்தி அங்கிருந்து சென்று விடுவாள். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் வந்து மனசுல ஒரு வஞ்சனையை வைத்துக்கொண்டு பொறாமை குணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வித்து அழுக்காறு செய்வான். ஸ்ட்ரெயிட்டா எடுத்தா கூட அப்பவும் செய்யவள் என்ன பண்ணுவாளாம், இவங்க வீட்டுல இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுது அப்படின்னு கிளம்பிடுவாள். முன்னாடி ஒரு குறள் சொல்லியிருக்கார். என்ன குறள்? அரண் ஆக்கம் வேண்டாதான். அதுதான் இங்க கனெக்ட் பண்றாரு. அரண் ஆக்கம் வேண்டாதான். ஆக்கம்னா என்ன? செல்வம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு செல்வம் தேவை. அப்ப செல்வத்தோடு நான் செய்யவள் இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் செல்வந்தனா இருக்கான்னு தானே அர்த்தம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாழ்க்கைக்கு தேவையான பொருளோட இருக்கான்னு தானே அர்த்தம். இப்ப நாம என்ன பொது புரிதல் என்ன தெரியுமா? அவன் ரொம்ப ஏழையா இருந்தா அவனுக்கு வந்து பணக்காரனை பார்த்து ஒரு பொறாம இருக்கும். அப்படிதானே நமக்கு பொது புரிதல் இருக்கு. அப்படி இல்லைங்கிறார் இந்த குறள். ஏன்? எதுல இருந்து தெரியறது நமக்கு? ஏற்கனவே செய்யவள் இருக்கிற வீடுதான். ஆனா அங்க பொறாமை அப்படிங்கிற ஒரு கெட்ட குணம் வந்துடுது அப்படின்னா அவள் நீங்குகிறாள். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? பணங்காசு இருக்கிறவனுக்கு கூட இந்த பொறாமைங்கிற குணம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறதா இல்லையா? ஏன்னா அவனை விட பணங்காசு இருக்கிறவனை பார்த்து போறாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல ஒரு எக்ஸாம்பிள்ல எக்கானமி கிளாஸ் பிசினஸ் கிளாஸை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவன் பிசினஸ் கிளாஸ் வேற பெரிய சார்ட்டர்ட் பிளைட்டை பார்த்து பொறாமப்பட்டு இருப்பான். சார்ட்டர்ட் ஃபிளைட்டு சுத்தி முத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படுவா எல்லாரும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம ஜாலியா இருக்கானே, அவன் எப்படி இருக்கானே தெரியலையே அப்படின்னு. அதுதான் ரியாலிட்டி. ஆக்சுவலா அதான் ரியாலிட்டி. இப்ப நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லைங்கிறது கடைசி வரைக்கும் புரியாது நமக்கு. எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிறச்சே ஒரு அனுபவம். ஒருத்தர் இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. அவங்க வந்து ஐசியூல இருக்காங்கன்னா அவங்க நல்லா ஹெல்த்ல இருக்க மாட்டாங்க தானே. அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்?
நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், சரி எப்படியாவது உடம்பு சரியா போய் அவங்க வெளியில வந்துட்டா நம்ம வெளில வந்துட்டா போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அது இல்ல அவங்க பிரச்சனை. அவங்க பிரச்சனை என்னன்னா, பக்கத்துல ஐசியூல ஒரு 4, 5 பேர் 4, 5 பெட் இருக்கா? இந்த பக்கத்து பெட்டுக்கு நெறைய விசிட்டர்ஸ்லாம் வராங்க. எனக்கு மட்டும் பார்க்கறதுக்கு ஆள் வர மாட்டேங்குது. எப்ப எந்த விஷயத்த எதுக்கு கம்பேர் பண்றது? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த நிலையில இந்த 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 குணமானது வேலை இதுவும் ஒரு பொறாமையினுடைய ஒரு வடிவம் தான். அது என்ன இப்ப என்ன வேண்டியிருக்கு இப்போ? பக்கத்துல இருக்கிறவங்களோட நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய மனமானது எப்படி இருக்கணும் அப்டின்னா, அந்த ஒரு நிலை வரும்பொழுது கூட, நமக்கு என்ன பிடிச்ச ஒரு நாமாவோ அத சொல்லிக்கொண்டு, படித்ததை எல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டு, நம்முடைய அந்த நேரத்தை அப்படித்தான் கடத்தணுங்கிறது நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குறது. ஆனா, அப்ப கூட மனிதனுடைய மனம் எப்படி இருக்குன்னா, அப்பதான் நினைத்துக் கொண்டேன். அப்பா, இந்த நேரத்துல கூட அந்த கம்பேரிசன் வரும்னா, அப்ப இந்த கம்பேரிசன் அந்த பொறாமைங்கிற புத்திக்கு எவ்வளோ ஒரு வலிமை இருக்கு. பின்னாடி சொல்றாரு. அதனாலதான் அது அழுக்காறு என ஒரு பாவம் அப்படின்னு திட்டுறாரு. இங்க இந்த குறள பார்த்துட்டு அதுக்கு போகும். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தவ்வையை காட்டிவிடும். அந்த இடத்த பரிமேலழகர் சொல்றார். தவ்வைக்கு காட்டிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தவ்வைக்கு வந்து சொல்லுவாளாம், "வாம்மா, உனக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. நான் இங்கேருந்து வெளில போறேன். நீ வா, உள்ள வா. உனக்கு இங்க நல்ல இந்த ஸ்பேஸ் உனக்கு தான் சரியா இருக்கும்." அப்படின்னு காமிச்சுட்டு போறாளாம். அதனால அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அந்த செல்வம் இருக்கு அப்படின்னாலும் சரி, செல்வமே இல்லன்னாலும் சரி, அடுத்தவரை பார்த்து நாம பொறாமை என்பதை படக்கூடாது. நம்ம வந்து பொறாமைப்படுறது அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் தான் பொறாமைப்படுறதுன்னு நினைக்காதீங்க. நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப லைட் எக்ஸ்பிரஷன். அதுலயே அது பொறாமை தான் காரணம்ங்கிறேன் நான். அப்போ நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பல்லாம் நம்ம அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து, அது என்னுடையதை விட நல்லதுன்னு நினைக்கிறோமோ, அப்பல்லாம் அது பொறாமை தான். அப்படி நம்மள ரிஜிட் ஆக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பொறாமைங்கிற ஒரு எண்ணமே நமக்கு எந்த காலத்திலயுமே வராம போகும். அப்பதான் அது இயல்பாகும். இல்லன்னா நம்மளா நமக்கு வந்து லீவரேஜ் குடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒண்ணும் பொறாம கிடையாது. இது சும்மா அவங்க பார்த்தா அவங்க நினைக்கிறாங்க பாவம் மனசு வருத்தமா இருக்கும்ல. அப்படிலாம் நம்மள சமாதானப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நமக்கு இந்த இயல்பு என்ற அந்த இடத்துல நாம வந்து நிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள கூட நாம வந்து நம்ம மனசுக்குள்ள வரவே விடக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது பார்க்கலாமா? 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். இந்த குறள்ல அழுக்கார திட்டுறார். எப்படி திட்டுறார் பாருங்க. குணத்தை திட்டுறார். இது ரொம்ப பெக்யூலியரான விஷயம். யாராவது குணத்தை திட்டுவாங்களா? குணிய தான் திட்டுவாங்க. குணத்தை கொண்டவன் குணி. குணிய தான் திட்டுவாங்க. என்ன இப்படி இருக்கான் அவன் அப்படின்னு திட்டுவாங்க. இது என்ன சொல்றார்? அழுக்காறு என ஒரு பாவி. பொறாமை என்று சொல்லப்படும் ஒரு பாவி. இந்த இடத்துல ஒரு பாவின்னா ஒன் பாவின்னு அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல ஒரு அப்படின்னா ஒப்பில்லாதன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒப்பில்லாத பாவி. நம்ம முன்னாடி விழுப்பேற்றின் நத்தொப்பதில் அப்படின்னு பார்த்தோம். இத விட ஒரு பெஸ்ட் திங் கிடையாது. பொறாமை இல்லாத ஒரு மனச மாதிரி ஒரு பெஸ்ட் திங் கிடையாதுன்னு சொன்னோம். பொறாமைய மாரி ஒரு வொர்ஸ்ட் குணம் கிடையாது. அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இருக்கிறதுலயே வொர்ஸ்ட். ஒப்பில்லாத அப்படின்னா, இத விட வொர்ஸ்டான ஒரு குணம் கிடையாது. ஜெலசி. ஜெலசி மாதிரி ஒரு மட்டமான குணம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். நெறைய நம்மளுக்கே நம்ம வந்து போட்டுக்கணும். சும்மா சும்மா நம்மள ரேங்க் கார்டு வச்சு நம்மள வந்து ஸ்கேல் வச்சு பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாரு அவர். எப்படி என்ன பண்ணிடுமா அது? செற்று. செற்றுன்னா அழித்து. செற்று என்ன பண்ணும்? தீயுழி உய்த்து விடும். தீயுழி அப்படின்னா தீய நரகத்தில் உழித்து விடும் அப்படின்னு அர்த்தம். மிக மோசமான ஒரு நரகத்தில் என்னை தள்ளிவிடும் அப்படின்னு. தீயுழி உய்த்து விடும் அப்படின்னு. எதுக்கு என்ன வந்து பொறாமைங்கிறது என்ன எதுக்கு தீயுழி உய்த்து விடணும்? ஏன்னா முதல் குறள்ல சொன்னார், உன்னை வந்து பொறாமை வந்துட்டு அப்படின்னு சொன்னா உன்கிட்டேந்து செய்யவள் போய் விடுவாள் அப்படின்னு. இந்த செய்யவள் போய் அவ என்ன பண்றா? அவளுடைய தவ்வையை அனுப்புகிறாள். இப்ப செய்யவள் அப்படிங்கிறத பணம் அப்படின்ற இதுல மட்டும் பார்க்க கூடாது. எல்லா மேன்மைகளும், எல்லா நல்லவைகளும், எல்லா நற்குணங்களும், எல்லா நன்மைகளும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த நன்மைகள் எல்லாம் போயிடுத்துன்னா இவன்கிட்ட இருக்கிறது பாக்கி என்ன இருக்கு? தீமைதான் இருக்கு. அது மேற்கொண்டு அதை பெருக்கிறதுக்காக அவருடைய தவ்வை வேற வரா. அக்கா வேற வரா. அக்கா வந்தா என்ன பண்ணுவா? தீமையை நன்றாக பெருக்குவாள். அப்படி பெருக்கும் பொழுது இவனுக்கு நிறைய
கெட்ட காரியங்கள் செய்வான், தீய செயல்களை செய்வான். இந்த தீய செயல்களை செய்யும் பொழுது அவன் பாவத்தை செய்கிறான். இந்த பாவத்தை செய்வது இந்த பொறாமை கொண்டவன். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தீய குணமான பொறாமைதான் அந்த பாவி, அதுதான் அந்த செயலை செய்ய தூண்டுகிறது. இதுல இன்மை பலனும் இருக்கு, மறுமை பலனும் இருக்கு. இம்மையில என்ன இருக்காது? செல்வம் இருக்காது. ஏன்னா போன குறள்ல தான் பார்த்தோம், செய்யவள் போயிட்டா அப்படின்னு. இங்க ஒண்ணுமே நமக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து வறுமையிலையும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலும் இருக்க போறான் அப்படிங்கிறது தெரியுது. மறுமையில என்ன கிடைக்கும்? இவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருப்பவன், பரவாயில்லப்பா, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. எப்போ? அவனுக்கு பொறாமை என்ற குணம் இருக்கும் பொழுது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே அவன் மனசு பொறாமையினால பீடிக்கப்பட்டிருக்கு. இந்த குணத்தினால் தான் அவன் செல்வத்தை இழந்து அவன் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அவனுக்கு எல்லா விதமான கெட்ட குணங்களும் வேறு வந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு இதை எப்படிடா வெளியில வருதுன்னு பாக்குறான். யார நம்ம இது பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம், எப்படி நம்மளோட நிலைமையை மாத்திக்கலாம் அப்படின்னு எல்லாம் பாக்குறான். அப்ப எல்லா கெட்டத்தனமும் பண்றான். கெட்டது பண்ணினா என்ன கிடைக்கும்னா நரகம் தான் கிடைக்கும். அதனாலதான் சொல்ற, இந்த அழுக்காருங்கிற ஒரு பாவி இருக்கே, அது ஒண்ணு மட்டும் உள்ள வந்துடுத்துன்னா இது அவனை எப்படியாவது அழித்து, அவனுடைய நன்மைகளை மேன்மைகளை அனைத்தையும் அழித்து அவனை கொண்டு போய் ஒரு நரகத்தில் தள்ளிவிட்டுத்தான் ஓயும் அப்படின்னு. அப்ப நம்ம அவனை உள்ள விடுவோமா? இப்படி ஒரு ஆளை போய் உள்ள விடுவோமா எங்கேயாவது? இந்த குணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த குணத்தை நாம பேணி பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் முதலேந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த இது பூரா மனசுக்குத்தான். இது மனம் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனசை நல்லா வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸசைஸ். நம்ம காத்தால மட்டும் மனசை எக்ஸசைஸ் பண்ணலாம், சாயந்தரம் வேண்டாம் அப்படி கிடையாது. வாழ்க்கையில இளமையில வச்சுக்கலாம், முதுமையில வேண்டாம் கிடையாது. நான் இப்ப சொன்ன மாதிரி டெத் பெட்ல கூட அது வருது. அப்புறம் எந்த வயசுல வேணா வருது. இப்ப வயசுங்கிறதே கூட நம்ம இப்ப இளமையில தான் பொறாமை வரும். அப்புறம் முதுமையில எல்லாம் அதெல்லாம் வராது. கொஞ்சம் பக்குவம் ஆயிடுவாங்க. என்ன பக்குவம் ஆயிடுவாங்க? அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்னேன். சத்சங்கத்துல இருக்கும்பொழுது கூட 2 சத்சங்கத்தை கம்பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டு அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லயே எடுத்து பாருங்க. எத்தனை பொறாமையான விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால அதுலேருந்தே நம்ம ஒரு பயிற்சி மாதிரி இதை பண்ணி, இதுல எந்த விஷயமெல்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணாம இருக்கு, எந்த நேரத்துல எல்லாம் நான் இந்த சிந்தனைக்குள்ள போகாம இருக்கேன். இட்ஸ் a வெரி குட் எக்ஸசைஸ். ஒண்ணுதான் போக்கஸ், மனசை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அதனால இந்த மனசுலதான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறது. இந்த மனசு கெட்டு போயிடுத்துன்னா மனசு கண்ட விஷயத்திலையும் போய் நிற்கும். கண்ட விஷயத்திலையும் போச்சுன்னா எல்லா தீமைகளுக்கும் அது போகும். அப்பொழுது அதற்கு நரகம்தான் கிடைக்கும். அரண் ஆக்கம் வேண்டாதான் அப்படின்னார். அரண் எங்க? அரண்னா புண்ணியம். புண்ணியம் இருந்தா தான் நீ பரலோக சுகம் உனக்கு கிடைக்கும். புண்ணியமே கிடைக்காது. தீயுழி உய்த்து விடும். 2 குறளையும் பாருங்க. இது தீயுழி உய்த்து விடும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால அழுக்காறு அப்படிங்கிற குணமானது இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தெரியுது நமக்கு இந்த நரகம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்னால. 169 பார்க்கலாம். இந்த 169 கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய குறள், முக்கியமான குறள். இதுவும் எப்படி அந்த கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் பார்த்தோமோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமான குறள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சம் அப்படின்னு சொன்னா பொறாமை உடையவனுடைய நெஞ்சம், பொறாமை கொண்டவனுடைய நெஞ்சம், மாசுபட்ட நெஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆக்கமும் அவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது. செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமையே இல்லாதவனுடைய வறுமை, அவனுக்கு துன்பம் ஏற்படுகிறது. அது ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாகும். இப்போ நமக்கு மாதிரியே திருவள்ளுவர் முன்னாடியும் 4 பேர் உட்காந்து இந்த விஷயத்தை பத்தி அவர் பேசும்போது கேட்டிருப்பாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அவன் பாருங்க, அவன் எவ்வூரை பார்த்து எல்லாரையும் பொறாமப்பட்டு இருக்கான், அவன் மட்டும் மச்சு வீடு வச்சு கட்டிட்டு இருக்கான், ஜாலியா இருக்கான், அவனுக்கு எங்க ஒரு பிரச்சனையும் வரல. இப்ப நமக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் இருக்காங்களே, நம்ம பாக்குறோம் இல்லையா? நிறைய கெட்ட குணத்தோட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சுகங்களும் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப நல்லவரா இருப்பார். அவர் எந்த தும்புக்கும் போக மாட்டார். இருக்கிறத வச்சு திருப்தியா இருப்பார். ஆனா அவருக்கு மேன்மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கும்.
இதை நம்ம டெய்லி பார்த்துன்னு தான் இருப்போம். அப்ப நமக்கு என்ன தோணும்? என்ன இவ்வளோ பேசுறாரு பெருசா, நரகம் வரும், இது வரும், ஆக்கம் கிடையாது, அறம் கிடையாது, என்னென்னமோ சொல்றாரு. நம்ம கண்ணால பார்க்கறது வித்தியாசமா இருக்கே. எனக்கு பிராக்டிகலா அது ஏற்புடையதாக இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதனால தான் ஆராயப்படும். இங்க நினைக்கப்படும்னா ஆராயப்படும்னு அர்த்தம். அதாவது தீய குணங்கள் இப்ப இன்பம் இருக்குங்கிற மாதிரி இருந்தால் கூட, அது அவனுக்கு மன நிம்மதியை ஒரு நாளும் தராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது மன நிம்மதியை ஒரு நாளும் தராது. பொறாமை என்பது மன நிம்மதியை தராது. வெளியில செல்வங்கள் இருந்து ஒரு 4 காரு, 2 வேலைக்கு ஆளு, ஒரு பெரிய பங்களோ எல்லாம் இருக்கலாம். உள்ள மனசு நிம்மதி இருக்கா? நம்ம போய் பூந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவனுக்கு ஆக்கம் இருக்கு. அவன் நன்றாகத்தான் இருக்கிறான். பார்க்கும்பொழுது அவன் நன்னா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் ஹேப்பியா இருக்கிறது வெளியில நன்னா தான் தெரியுது. இல்லன்னுலாம் சொல்லவே இல்ல. அத மறுக்கவே கிடையாது. அவன் நன்றாக இருப்பதை மறுக்கல. அதே மாதிரி ஒருத்தனுக்கு நல்ல குணம் இருக்கு. அவன் வெளிப்புற பார்வைக்கு அவன் சரியா அவன் அவன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான். 4 பேர்ட்ட கேட்கிற நிலைமையில இருக்கான். அந்த வருத்தங்கள் அவனுக்கு இருக்கிறது. அதையும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா, இது எதனால வருது? புறத்தை பார்த்து அவனுடைய அகத்தை எடை போட முடியாது. ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். வெளியில அவன் எப்படி இருக்கான்? ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா உள்ள அவனுக்கு 1000 வேதனை இருக்கும். எப்ப பாரு திக்கு திக்குன்னு இருக்கும். எப்படா ஈடி வரும்? எப்படா டாக்ஸ் வருவாங்க? எப்ப எப்ப நம்மள ஜெயில்ல போடுவாங்க? எப்ப நம்மளுக்கு ஊழல் வழக்கு வரும்? ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளியில பார்க்கறதுக்கு நல்ல பந்தாவா படபடமா தான் இருப்பான். ஆனா இத நீ ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்னதெல்லாம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் இம்மீடியட் பலன் கிடையாது. உடனடியாக கொடுக்கக்கூடிய பலன் கிடையாது. தீயொழி உய்த்து விடும்னா நேரா அழைச்சுட்டு போய் நரகத்துல விடும். போனதுக்கு அப்புறமா தானே தெரியும். சொர்க்கமா நரகமான்னு தெரியவே தெரியாது. நினைத்து பார்க்க வேண்டும்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப துன்பம் வந்தா கூட நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்ல குணம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு வெளிப்புறத்தில் துன்பங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட, நமக்கு மனதில் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அந்த நல்ல குணம் நமக்கு தரும். அதுதான் முக்கியமான வேணும் நமக்கு. மனசு நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இது புற விஷயம் அல்ல. இது அக விஷயம். அகம் மனது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மனது நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு, மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டால் மட்டும் தான் மனது ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க பாருங்க, சில சாதுக்கள் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது அவங்க கிட்ட. அவங்க என்னைக்குமே யாருக்குமே எதுக்குமே பயப்படவே மாட்டாங்க. பயம்ங்கிறதே அவங்கள்ட்ட இருக்காது. நிர்பயமா இருப்பாங்க. ஏன் நிர்பயமா இருக்காங்க? ஏன் பயம் இல்லாம இருக்காங்க? ஏன்னா ஆசைங்கிறதே கிடையாது. ஒரு ஆசை கிடையாது. அந்த அவங்க அவங்க கிட்ட நம்ம வெளியில பார்த்தா அவங்க ரொம்ப பராரி மாரி இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஐயோ! பாவம்ன்னு நினைப்போமா? கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற மன உறுதி நமக்கு கிடையாது. நீங்க மனச பார்க்கணும். புறத்தை பார்ப்பதை காட்டிலும் அகத்தை பார்க்க வேண்டும். அகம் அங்க நல்லா இருக்கும். அந்த அகம் தான் நமக்கு பலனை குடுக்கும். புறம் பலனை கொடுப்பதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னா, நம்மள மிஸ்லீட் பண்றது. இப்போ ஏன் இத சொல்றாரு அவர்? இந்த இடத்துல இத சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யோசிச்சு பார்த்தா, இல்லறத்தானுக்கு இந்த தெருவுல ஒரு 4 வீடு இருக்குன்னா, 4வது வீட்டுக்காரன் ஒரு ஒரு லஞ்சம் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான். சம்பளத்த தாண்டி அவன் லஞ்சமே தான் வாங்கிட்டு இருக்கான். அவன் இந்த தெருவுல இருக்கிற எல்லா வீட்டையும் அவன் வாங்குறான்னே வச்சுக்கோங்களேன். அப்ப இவனுக்கு என்ன தோணும்? ஓ! லஞ்சம் வாங்குறது நல்லது போல இருக்கு. தோணுமா? தோணாதா? அப்ப அவன் அந்த பொறாமைப்பட்டு அவனை பார்த்து பொறாமைப்பட்டு நீயும் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சியானா, உனக்கு என்ன கிடைக்குங்கிறத முன்னாடி குறள்லலாம் சொல்லிட்டார். அதனால நீ அவன் மனம் சரியில்ல. அவனுக்கு மனம் மாசுபட்டிருக்கு. அவனோட வெளியில இருக்கக்கூடிய வசதிகளையும், அவனுடைய சந்தோஷங்களையும் பார்த்து மயங்காது. ரொம்ப ஏழையா இருக்கான்னா, அவனுடைய மனசு ஸ்ட்ராங்கா இருக்கு. எதுல? தப்பு பண்ண மாட்டேங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. அத பாரு. அது 2யும் ஆராயப்படும்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னொரு ஒரு விஷயம். இதுல இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்கு. என்ன அப்டின்னா, ஒருத்தன் இன்னைக்கு கஷ்டப்படுறான் அப்டின்னா, அது அவனுக்கு இன்னைக்கு செஞ்ச வினையினால கிடைத்த கஷ்டமான்னா கிடையாது. இன்னைக்கு செஞ்ச வினை நம்ம என்ன வினை பயன் அப்படிங்கிறது காத்தால செஞ்சதுக்கு மத்தியானம், மத்தியானம் செஞ்சதுக்கு சாயந்தரம், சாயந்தரம் செஞ்சதுக்கு ராத்திரின்னு குடுக்குறாரா பகவான்? கிடையாது. என்னைக்கோ எப்பவோ செய்த வினைக்கு எப்பவோ ஒரு சமயத்தில் பலனை அனுபவிக்கிறோம். அந்த வினையையும் பயனையும் ஒரு நாளும் ஈக்குவேட் பண்ணி பார்க்க முடியவே முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, அவனுக்கு பல வினைகள் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு. பல வினைகள் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவன் இந்த இடத்துல அவனுடைய உயர்வு ஆக்கம், அப்புறம் அவனுடைய கேடு. இந்த 2 விஷயத்த தான் அவர்
கம்பேர் பண்றேன். ஒருத்தனுக்கு ஆக்கம், ஒருத்தனுக்கு நல்ல வசதி இது இருக்கு, செல்வமா இருக்கு, ஒருத்தனுக்கு கேடு. இது 2ம் அவனுடைய அழுக்காறு கொண்ட குணம், அழுக்காறு இல்லாத குணம். இது ஆப்போசிட்டா ரிலேட் ஆகுது. யார் அழுக்காறு இல்லையோ, யாருக்கு பொறாமை இல்லையோ, அவனுடைய வாழ்க்கை கேட்டை சந்திக்கிறது. யாருக்கு பொறாமை இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கை ஆக்கத்தை கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் நான் சொல்லிட்டேன். மனம் வேறு, புற சூழ்நிலை வேறு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய வினைப்பயன் இவனுக்கு இப்பொழுது வேலை செய்கிறது. அவனுடைய வினைப்பயன் அவனுக்கு இப்பொழுது வேலை செய்கிறது. எப்பொழுதோ செய்த நல்ல வினையினால் அவன் இப்பொழுது நன்றாக இருக்கிறான். எப்பொழுதோ செய்த தீவினையினால் அவன் இப்பொழுது இப்படி இருக்கிறான். அந்த தீவினை என்பது எப்பவுமே தீவினையோ நல்வினையோ பயன் கொடுக்காமல் போகாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த கர்ம பலன் அப்படிங்கிறதுல ரொம்ப போக்கஸ் வச்சு நம்ம ஏன் கர்ம பலன் நமக்கு நிச்சயமாக ஏற்படும். அந்த பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும்னு அத்தனை சாஸ்திரங்களும் சொல்றதுனால செயலில் கவனத்தை செலுத்த வேண்டும். செயல் ஒரு பொழுதும் தீய செயலாக இருக்கக்கூடாது. செயல் ஒரு பொழுதும் அறத்துக்கு புறம்பானதாக இருக்கக்கூடாது. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னார்? அல்லவை செய்யார். கனெக்ட் பண்ணுவோம். அல்லவை செய்யார். யார் செய்யார்? அறத்தை அறிந்தவன் செய்யார், அறிவுடையவன் செய்யார். ஏனென்றால் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. இந்த பிறவியில என்ன விட்டுட்டா கூட பகவான் என்ன அடுத்த பிறவியில புடிச்சிடுவார்ப்பா. அதனால நான் கெட்டது பண்ண மாட்டேன், கெட்ட குணங்களை வளர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். இது நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட். எல்லாம் கனெக்ட் பண்ணாதான் இந்த விஷயம் புரியும். மொட்டையா அந்த ஒரு குறளை மட்டும் படிச்சா நமக்கு என்ன தோணும்? ஆமாப்பா, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அவன் கெட்டது பண்றான், அவனும் தான் நல்லா இருக்கான், அவன் தான் நல்லா இருக்கான், இவன் நல்லவனா இருக்கான், அவன் கெட்டவனா இருக்கான். அது நினைக்கப்படும் சொல்லியிருக்காரு. நம்ம நினைச்சு பார்க்கணும். அதை கரெக்ட். நம்ம அப்ப நமக்கு இப்ப நல்லா இருக்கணும், அவ்வளவுதானே. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதனாலதான் சொன்னேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறள், சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அவன் நல்லா இருக்கான் நல்லா இல்லைங்கிறத நான் வெளியில இருந்து பாக்குறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, ஒருவேளை அவன் நிஜமாவே நல்லாவே இருக்கட்டுமே, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், மனசு கூட அவனுக்கு ஜாலியா இருக்கு, அமைதியா இருக்கு, அமைதியெல்லாம் அவன் அனுபவிக்கிறான்னா கூட அது அவனுடைய முன்வினை பயன், இது இவனுடைய முன்வினை பயன். அப்போ இதனால நமக்கு ஒரு விஷயம் உறுதியாருது. எனக்கு அறிவோடு நான் சிந்திக்க வேண்டும், இதனுடைய இழுக்கத்தை நான் நன்றாக சிந்தித்து அதனால் நான் அழுக்காறு கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஏன்னா அடுத்த குறள்ல சொல்றார், நீ அழுக்காறு இல்லாம இருக்கிறது மட்டும்தான் உனக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். என்னவா இருந்தாலும் சரி, ஆல் செட் அண்ட் டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆல் செட் அண்ட் டன், பொறாமைய விடு அப்படிங்கிறது அடுத்த குறளுக்கான சிம்பிளான ஒன்லைன் மீனிங். அதுதான். நம்ம அடுத்த குறள் பார்க்கலாமா? அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை. அதாவது அழுக்கற்று, இது அழுக்குற்றுன்னு படிச்சிடக்கூடாது, அழுக்கற்றுன்னு படிக்கணும். அழுக்கற்றுன்னா என்ன? பொறாமை இருப்பவர்கள் அப்படின்னு. பொறாமை உடையவராக இருந்து அகன்றாரும் இல்லை. அகன்றார்னா ரொம்ப பெரிய ஆளானது அப்படின்னு கிடையாதுப்பா. பொறாமை இருக்கிறவன் எல்லாம் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு கிடையாது. அது இல்லார், பொறாமையே இல்லாதவன் மேன்மையிலிருந்து நீங்கினவனும் இல்லை. அவனுக்கு அவனோட உயர்வு என்றுமே தாழாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னா அவன் பொறாமை இருந்தது அப்படின்னா அவனை பெரிய ஆளா கன்சிடர் பண்றது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப சாதாரணமா ஆளா இருந்தா கூட அவனுடைய ஒரு மதிப்பு குறையறது இல்லை. ஏன்னா அவனுக்கு குணம் நல்லா இருக்கு. இங்க குணம் அப்படிங்கிறத மாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்பதான் ஈஸியா புரியும். நல்ல குணம் அப்படிங்கிறது என்னன்னா, பொறாமை அற்றதுதான் நல்ல குணம். அதனால பொறாமை இல்லாதவனாக இருந்தால் உனக்கு வாழ்க்கையில் அதுதான் மேன்மை, வேற எதுவும் மேன்மை இல்லை. நீ பெரிய ஆளா இருக்கிறது மேன்மை இல்லை, நீ பெரிய ஆளா இல்லாம நீ சாதாரணமான ஆளா இருக்கிறது உனக்கு கீழ்மையல். அதனால இந்த மேலிருந்தும் மேலல்லார், கீழிருந்தும் கீழல்லார்னு ஒரு குறள் வரும். அந்த மாதிரி இது எதனால அப்படின்னு கேட்டா, இது உன்னுடைய குணம் சம்பந்தப்பட்ட விஷயம். எது உனக்கு மேன்மை தரும்? நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையில் பொறாமையற்ற ஒரு குணம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் என்னை கீழ் நிலைக்கு தள்ளாமல் காப்பாற்றும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு நாளும் எனக்கு பழி என்பது வராது, இழிநிலை என்பது வராது. அதுதான் இந்த அழுக்காறு இல்லாதவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்? அவனை ஒரு நாளும் யாரும் கேவலமா நினைக்கவே முடியாது. ஏன்னா அவன் அந்த பொறாமை குணத்தை கொண்டவனாக இல்லை.
ரொம்ப வசதியா இருக்கு வெளியில மத்தவா பார்வைக்கெல்லாம் ரொம்ப வசதியா இருந்தாலுமே கூட அழுக்காறு உடையவன் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேன்மையோ அல்லது புகழோ அது ஒருபோதும் நிலையானதாக இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பார்வையெல்லாம் உண்மையில் நாம் சுகமாக இருப்பது, மறுமையில் நாம் நல்ல உலகங்களை பெறுவது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக ஒரு இல்லறத்தானுக்கு. ஏன் சொல்றேன்? யார் சொன்னா உங்களுக்கு இது? அதுதான் பார்வைன்னு யார் சொன்னான்னா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இல்லறத்தானுடைய நம்ம இதுல பார்த்தோம் இல்வாழ்க்கையோட கடைசி குறள் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்? எனக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்னுடைய சுற்றங்களை எல்லாம் நான் இழுத்து கட்டிக்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்வது எதற்காக? நான் முறையாக அறத்தோடு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் நான் ஒருவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே நான் கஷ்டப்படுறேன். அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? அரண் ஆக்கம் வேண்டுவான். அப்படிதான் நான் இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் அறிவோடு கூட அதனுடைய இழுக்கத்தை அறிந்து நான் எந்த காலத்திலும் இந்த பொறாமை என்ற குணத்தை மட்டும் எனக்கான குணமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்போ பொறாமை அற்ற குணத்தை எனக்கு இயல்பாக்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு இதுல நிறைய குறள் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு. இந்த இயல்புங்க முக்கியமா வேர்ட்ஸ், இந்த இயல்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நமக்கு இயல்பானா மட்டும்தான் அது நமக்கு சொத்தா இருக்கும். நம்ம எப்பவுமே அதை வந்து இது பண்ண முடியும், பாதுகாத்து வச்சுக்க முடியும். நம்ம இன்னொருத்தருக்காக நம்ம பண்ணினோம் அப்படின்னா கொஞ்ச நாள் பண்ணலாம், அப்புறம் விட்டுருவோம். ஆனா தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொல்றார், ஃபேக் இட் டு மேக் இட் அப்படின்னு. கொஞ்ச நாள் முதல்ல நீ பழகவாது செய். அப்படி பழக 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 அது உன்னுடைய இயல்பாகி விடும் அப்படின்னு. அதனால நமக்கு ஒருவேளை இதை நான் வந்து யார் உங்களுக்கு இருக்கு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் இதை படிக்கிறதோடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவங்க எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க, நமக்கு நாமளே ஜட்ஜு. அதனால நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் எப்படி அதை கையாள வேண்டும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ நம்ம பொறாமையற்ற ஒரு மனதை நாம் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு. இவர தாய்மானவர் ஒரு பாட்டுல சொல்லுவார், அவ்விய மிருகம் நான் அப்படின்னு. அவ்விய மிருகம் அப்படின்னா பொறாமை கொண்ட மிருகம் நானு அப்படின்னு. நான் வந்து ரொம்ப ஆணவமா இருக்கேன், நீ என்னை எப்ப வந்து என்னை ஆட்கொள்ள போற அப்படின்னு ஒரு பாட்டுல கேட்பார். அந்த மாதிரி அவரே கேட்கிறாருன்னா அவர் எப்பவுமே வந்து நைச்சியானு சந்தானம் அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா தன்னை நீச்சனாக பாவித்து கொண்டு, நீச்சன்னா தாழ்ந்த குணத்தவனாக பாவித்து கொண்டு இறைவனிடம் வேண்டுவது. அது யாருக்காக வேண்டுறாங்கன்னா அவர்கள் எல்லாம் அருளாளர்கள். அவர்கள் நமக்காக வேண்டுகிறார்கள். எனக்கு வந்து அந்த அவ்வியம் பேசேல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு இதுல பாக்குறோம் ஆத்திச்சூடின்னு நினைக்கிறேன். அதுலலாம் நம்ம வந்து நமக்கு இந்த பொறாமை அப்படின்ற குணமானது நமக்கு என்னாலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த இயல்பு ஆக்கி கொண்டாலே ஒழிய நம்மளால அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு பார்க்கணும். இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த ஒரு அழகான ஒரு அதிகாரத்தை பூர்த்தி பண்றோம். இந்த அடுத்த அதிகாரம் வந்து இந்த பொறாமை குணத்தினுடைய காரணம், எதனால நமக்கு பொறாமை வரும் அப்படிங்கறதுதான் அவர் அடுத்ததுல டீல் பண்ண போறார். ரொம்ப அழகான அடுத்த அதிகாரமும் ரொம்ப தேவையான நமக்கு வந்து அவசியமான ஒரு விஷயம்தான். அதனால நம்ம அதை அடுத்த சத்சங்கத்துல நம்ம படிக்கலாம். நிறைவு பிரார்த்தனை சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா? பாரதி சொல்றீங்களா? சரி, அன்னபூர்ணி அம்மா சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்கம்மா, சொல்லட்டும். அதான் நான் சொல்றேன். என்னம்மா? நான் சொல்றேன். சொல்லு.